Hey guys, welcome you all to our channel Krishi Ari Works. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இந்த கொடி மாடல் டிசைன் வந்து எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணுறது, இது ட்ரா பண்ணிவிட்டு எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் அப் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்ரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றும் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க, இந்த வீடியோவில் இருக்கிற எந்தெந்த டிசைன் எப்படி போட்டிருக்கோங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கொடி மாடல் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு லாக் எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு கட் பீட் அப்படி சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே பேஸஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த மாடலில் நீங்கள் எந்த டபுள் பீட் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பீட், சுகர் பீட், கர்தானா இது மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேட்டர்னை ஃபுல்லாக இந்த கொடி டிசைன் முடிகிற வரைக்குமே அதே பேட்டர்னை போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் பீடை வந்து நார்மலாக நம்ம எப்படி ஒரு லீஃப் ஃபில்லிங் கொடுப்போமோ அதே பேஸஸில் நான் எல்லாத்தையுமே நான் கொடுத்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற கலர் ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம நார்மலாக இந்த பைப்பிங் த்ரெட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே பேஸஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். க்ராஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த பேஸஸில் நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஒயிட் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு லாக் எடுத்து அதிலிருந்து நம்ம ஒரு ஒயிட் பீட் போடணும். அங்கே ஒரு லாக் போட்டுட்டு அகைன் ஒரு சுகர் பீட் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீட் போடுறோம். அந்த பேஸஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதே ப்ராசஸை பீட் எங்கெங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேனோ அது எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆரஞ்சு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அதே போல் நம்ம கிராஸ் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் கலர் ஷேடிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு கொடுத்துருக்கேன். அந்த 2 லீஃப் மட்டும்தான் நான் ஆரஞ்சு கலர் வந்து நான் கொடுத்துருப்பேன். மீதி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் ராயல் ப்ளூ கலரில் நான் வந்து த்ரெட் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்காக நான் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் ஒரு 5 சில்க் த்ரெட் வந்து நான் லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கீழேருந்து நூல் எடுத்து அதை ஒரு டைப் ரொட்டேட் பண்ணிட்டு சீக்வன்ஸோடு வச்சு நான் ஒரு லாக் மாதிரி போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி நான் வந்து மேக் பண்ணுறேன். இதே மாதிரி தான் அந்த சர்க்கிள் முடிகிற வரைக்குமே அந்த த்ரெட்டை எடுத்து நான் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் ஃபார்ம் பண்ணி அந்த சர்க்கிளை செமி சர்க்கிளை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஒன்ஸ் ட்வைஸ் நல்லா பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் த்ரெட்டை எடுத்துட்டு அதில் வந்து 5 நூல் வந்து நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நான் மேக் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் சீக்வன்ஸ் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை, இதில் நீங்கள் வந்து கட் பீட் கூட யூஸ் பண்ணலாம். சில அந்த சக்ரீஸ் இது மாதிரிலாம் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி போடலாம். சீக்வன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் பேஸஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். எல்லா லீஃப்க்குமே வெளியில் வந்து ஒரு ப்ளூ கலர் அவுட்லைன் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து நம்ம உள்ளே சில்க் த்ரெட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே ராயல் ப்ளூ கலர் தான் நான் வந்து எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுக்குறேன். இது எதுக்காக பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டர் மாதிரி ஒரு டிசைனை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி தெரியறதுக்காக இந்த சில்க் த்ரெட்டில் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இதில் டபுள் ஷேட், மல்டி கலர்ஸ் இது மாதிரி உங்களுக்கு டபுள் ஷேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் அது மாதிரி கூட டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அனுப்புங்க. See you soon with the next interesting video. Until then, bye bye.